இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 3 பெட்டு இங்கே வந்து வியூ பார்க்குற மாதிரி. ஆமாம், கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. பாய். கீழே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த ரெசார்ட்டில் தான் இருக்கும். நான் வந்து நேற்று நைட்டே சொல்லியிருந்தேன். முந்தின வீடியோவில் இந்த ரெசார்ட்டோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடியோ போடுறேன்னு இருந்தேன். என்னால் பேசவே முடியல, குளிரில் வாய் என்னெல்லாமோ பேசுது. வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எத்தனையோ ரெசார்ட் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி கூலிங்கை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளோ கூலிங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12 to 16 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. செம்ம கூலிங்கு. வெறுங்காலம் வந்து பார்த்திங்கன்னா தரையில் வைக்கவே முடியல, அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைம் 6:30 கிட்ட ஆயிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ கூட கேட்டிருந்தோம், அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்துடுவாங்க. காலையில் டீ வந்து கேட்டால் அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. நான் வந்து இன்னும் இந்த பிளேஸோட இடம் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபுல் வீடியோவில் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ சாம்பிடிச்சிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். $6:47 ஆகுது. சரியான கூலிங்கு. ஃபேன் இல்லைனாலும் நிற்க கூட முடியல. கேரளாவில் கூட இவ்வளோ கூலிங் இல்லை, ஆனால் இங்கே இவ்வளோ கூலிங் இருக்குது. ஏன்னே தெரியல. நான் இது வரைக்கும் இவ்வளோ கூலிங்காக இடத்துக்கு வந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 16 டிகிரி செல்சியஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், குளிர்தா. இது 2019 தாடி ஜாஸ்தி வந்துடும் நமக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன்ட்ட வந்து நம்ம சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அந்த அண்ணனும் நிறைய சொன்னாங்க. அண்ணனோட இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் வாங்கிட்டு இப்போ தான் சொன்னேன் நான் வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னு. அவங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வசந்தம் பேலஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த போர்டில் கூட போட்டிருக்கு வசந்தம் காட்டேஜ்னு போட்டிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வியூவுமே சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன். டீ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குது? எங்கள் வீடா? ஊட்டியில் தான் இருக்கா உங்கள் வீடு? ஸ்கூல் எங்கே படிச்சிங்க? ஸ்கூல் நான் அது எங்கே இருக்குது? கேத்தி. ஓ, கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருக்கேன். பைக்லேயே வந்தீங்க? இங்கே காரு ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான். அவன் நைட் ஷிஃப்ட்னா அவன் ஹெச்பிஎஃப் இதில். அதுவும் வேறு ஹோட்டல்? அது ஹோட்டல் கிடையாது, அவன் வேறு ஒர்க் பண்ணுறான். ஸோ வந்து காரில் ஃபோன் எடுக்கிறதுக்காக போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் கார் நிற்கி. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரூமு, மேலே வந்து காட்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ரூம் வந்து ஒரே ஒரு ரூம் தான். காட்டேஜ் வந்து ரெசார்ட் மாதிரி இருக்கும். இது வியூவே சூப்பராக இருக்குது. அதான் கீழே இடம் இல்லை நீங்கள். எது தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்தாச்சு. கார் எடுத்தாச்சு. குளிரில் வாய் என்னெல்லாமோ பேசுது. ஃபோன் எடுத்தாச்சு. அந்த அண்ணனே சொன்னாங்க
மேலே வந்து காட்டேஜ், கீழே வந்து ரூம் அப்படின்னு. இடம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ரெசார்ட் மாதிரி இருக்குது. இங்கே எல்லாமே ரெசார்ட் தான் போல். வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் நம்ம தங்கின ரூமு. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட்டு, வேறு ஒரு கபோர்டு, பெயிண்டிங்கு, வேறு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி, டிவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ரு சுவிட்சும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமு, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ரூம் தான். இந்த ரூமோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் ரொம்பவே பெருசு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த ரூமோட கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இப்போ சாப்பிட தான் போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9:30 சொன்னாங்க. உள்ளே போகணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் நம்ம மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு தனி கிச்சன் மாதிரி இருக்குது. கிச்சன் தானே? ஹால், ரூம், ஒரு வில்லா தனியாக ஒரு குரூப் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற இடமே வித்தியாசமாக தான் இருக்குது. அங்கங்கே சோஃபா, அங்கங்கே போய் நம்ம உட்காந்துக்கலாம். எங்கேனாலும் நம்ம தோன்ற இடத்துல உட்காந்துக்கலாம். ஸோ வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அவங்க வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்ற வேண்டியதுதான். இந்த இடமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலே நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்து பார்த்தா மாடியிலையும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த ரூம்லாம் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், நம்மளுக்கு கொடுத்தாங்க இந்த ரூம். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஆனால் இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம கீழே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். நல்லா இருக்குல்ல? சரி சரி, யாராச்சும் இருக்காங்களா? இல்லைல்ல. அப்போனா இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே சும்மா தான் இருக்கா? சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே ரூமு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்தால் மாடியில் ஒரு ரூம் மட்டும் தனியாக இருக்குது. அப்படி என்ன தான் இருக்குன்னு திறந்து பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு ரூம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 3 பெட்டு, இங்கே வந்து வியூ பார்க்குற மாதிரி. ஆமாம், கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இங்கெல்லாம் நாங்கள் வர்றது தெரியவே தெரியாது அவங்களுக்கு. ஒரு வெயில கீழே நாங்கள் பாட்டுக்கு சும்மா இங்கேருந்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம். சரி வாங்க போவோம். அதை பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தேன். ஸ்ட்ரீட் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருந்தால் தம்முன்றுவோம். தள்ளிவா. ஆமாண்ணா, வர்க்கலால் கூட இப்படி இல்லையே. பாய். வீடியோவுக்கு பாய் சொல்லிட்டு போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் காட்டேஜ்னு போட்டிருக்கு. என்னோட பேர் பாதி பேர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ தான் கொண்டாந்த மாதிரி கிளம்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஸ்தி எங்கே போகிறோம்? ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டப்பேட்டா போகிறோம்.
வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போனால் எனிவர் டோர் வச்சு போகுமா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock கிட்ட ஆகுது. நம்ம வந்து நைட்டு 3 o'clock 4 o'clock கிட்ட வந்து நம்ம கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 நாள் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து திருநெல்வேலிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்ட் 1 2 வீடியோவை தான் போடுவேன். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருதுங்க. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.